ஸோ குஜராத் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மூவி ரிவ்யூவில் எந்த மூவி ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமான்டி காலனி 2. ஸோ டிமான்டி காலனி பார்ட் 1 அது வந்து 2015 ரிலீஸ் ஆன ஒரு படம். அண்ட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்லேயே வந்துட்டு பேய் படம், அதாவது ஒரு ஹாரர் படம் இப்படி கூட எடுக்க முடியுமா அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தக்கூடிய ஒரு படம். அண்ட் அந்த டைமில் ஆடியன்ஸ் பயங்கரமாக அதை கொண்டாடி அண்ட் அது ஒரு லெகசியாகவே டேர்ன் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா டிமான்டி காலனி அந்த ரோட்டுக்கு போய் நிறைய பேர் நிற்கிறதும், அந்த ஏரியாவில் பெசநகர்கிட்ட பயங்கர டிராஃபிக் ஆகிறதும் ஒரு பெரிய லெகசி மாதிரி அந்த இடம் ஆயிடுச்சு. ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய சாபமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பார்ட் 2 மூவிஸ் இல்லையா. அப்போது இந்த நிறைய படங்கள் வந்து பார்ட் 2 அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போயே வந்து ஆடியன்ஸ் வந்து பயந்துடும், ஐயோ பார்ட் 2 போச்சு படம் ஃப்ளாப்புன்னு சொல்லிட்டு. ஏன்னா தொடர்ந்து நிறைய படங்கள் பார்ட் 2 எடுத்த படங்கள் எல்லாமே ஃப்ளாப்பு தான் இந்தியன் 2 வரைக்குமே. ஸோ அதனால் டிமான்டி காலனி 2 அனௌன்ஸ் பண்ணும் போதும் அதே பயம் வந்து எல்லா ஃபேன்ஸ்க்கும் இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம அருள்நிதி அவர் செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே இருந்தோம். அண்ட் ட்ரெய்லர் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் அந்த சாபக்கேடு லிஸ்ட்டில் போயிடுச்சா இல்லை அது வந்து தாண்டி சூப்பராக இந்த பார்ட் 2ல் அந்த ரேஸில் வின் பண்ணிச்சா அப்படின்றது தான் இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிமான்டி காலனி 2. ஸோ அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அப்புறம் நம்ம பிக் பாஸ் கிராண்ட் ஃபினாலே வின்னர் அர்ச்சனா, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியதர்ஷினி ராஜ்குமார், இந்த மாதிரி அதுக்கப்புறம் முத்துக்குமார். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்லாமல் ஒரு லிமிட்டட் அளவாக நோன் ஃபேஸஸ் வச்சுட்டு, பட் அதை தாண்டி நிறைய பேர் வந்து புதுசாக இருக்காங்க இந்த படத்தில். நிறைய பேர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸஸ் இல்லை, பட் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டிமான்டி காலனியுமே அந்த மாதிரி தான் இருக்கும், பெரிய ஸ்டார் காஸ்ட்லாம் இருக்காது. பட் ஆனால் அந்த படம் வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்துச்சு, பெரிய ஒரு ஸ்டார்ட் கொடுத்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் நிறைய புது கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே, அதாவது ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா டிமான்டி காலனிக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல, ஒரு பேட்டர்ன், அதை விட்டு டபுள் த மடங்கு இதில் இருக்குது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் நிறைய டேர்ன்ஸ் வந்துட்டு வச்சுருக்காங்க. அண்ட் என்னென்னா இந்த படத்தோட பெஸ்ட்டு ப்ளஸ்ஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பார்ட் 2 படங்கள் வந்துட்டு சும்மா அந்த ஃப்ரான்ச்சைஸ் பேருக்காக எடுத்துப்பாங்க. அதாவது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பிஸா 1 வந்து வேற ஒரு கதை, வேற ஒரு ஆள். பட் ஆனால் பிஸா 2 வந்து வேற ஒரு ஹீரோ, வேற ஒரு கதை டோட்டலாக. பட் ஆனால் அந்த ஃப்ரான்ச்சைஸ் பேர், அந்த பிஸான்ற ஃப்ரான்ச்சைஸ் மட்டும் வச்சுட்டு அவங்க வந்து இந்த மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணிப்பாங்க. பட் இந்த படம் வந்து அப்படிப்பட்ட படம் கிடையாது. ஏன்னா நம்ம திருஷ்யம் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, திருஷ்யம் 2 வந்து திருஷ்யம் 1 எங்கேருந்து முடிஞ்சுதோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்டோரி. ஸோ ஒரு கனெக்ட் இருக்கும். ஸோ இந்த கனெக்ட் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பரவாயில்ல, இப்போ நம்ம அந்த படத்தை பார்த்துட்டோம், அதில் இருக்க கேரக்டர்ஸும் இதில் இருக்க போகிறாங்க, அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம டேரக்டர் அஜய் ஞானமுத்து 100% சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த படத்தை எங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இல்லை எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த படத்தில் நான் பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது அதுக்கான ஒரு சூப்பரான ஸ்பாட் இருக்குது. அண்ட் அதை வந்து சூப்பராக கனெக்ட் பண்ணி ஆடியன்ஸ்க்கும் வந்துட்டு பயங்கரமாக புரிய வைக்கிறது வந்து பெரிய டாஸ்க் இல்லையா. ஸோ அதை வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு நம்ம டேரக்டர். அதுக்கப்புறமா வந்து நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் நம்ம பிரியா பவானி சங்கர், அதாவது தமிழ் சினிமாவில் மோஸ்ட் ட்ரோல்டு ஆக்ட்ரஸ் அப்படின்ற ஒரு பேர் அவங்க எடுத்திருக்காங்க. அவங்க எந்த தப்பும் பண்ணல, பட் ஆனால் நம்மளே வந்துட்டு எப்படி ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்க ஒரு படத்தில் இருந்தால் அந்த படம் ஃப்ளாப்பு அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க மீம்ஸ் போட்டு நம்ம கலாச்சி தள்ளிட்டோம். பட் இந்த படத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ், என்னையாடா கலாச்சிங்க, நான் கம்பேக் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தி பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சூப்பரான ரோல் இந்த படத்தில். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய கம்பேக் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு என்ன வருமோ மேக்ஸிமம் அதில் தான் அவங்க பண்ண முடியும். ஸோ நம்ம எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு நம்ம படத்தை குறைய சொல்ல முடியாது. படம் வந்து ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ அது சக்ஸஸோ இல்லை ஃப்ளாப்போன்றது ஆடியன்ஸ் டிசைட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இவங்களால படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்றது நம்ம என்றைக்குமே ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ பிரியா பவானி சங்கர் இந்த மாதிரி ரோல்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஸ்கோப் உள்ள ரோல்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடி கட்டி பறப்பீங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு பிரியா பவானி சங்கர். இந்த படம் வந்து சூப்பரான ஒரு கம்பேக் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அருள்நிதி சார், அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுக்கு நான் பெரிய ஃபேன். ஏன்னா அவருக்கு என்ன வருமோ, அவரால் எவ்வளோ பண்ண முடியுமோ அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் தான், அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் அவர் செலக்ட் பண்ணுவார் இல்லையா. ஸோ அதனால் இந்த படமும் வந்து அவரோட கரியரில் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் தி
பெஸ்ட்டு படமாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய அதான் சொன்ன மாதிரி சைட் கேரக்டர்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. நான் பெருசாக சொல்ல முடியல, ஏன்னா நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது படத்தில். ஈஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சர்ப்ரைஸ். ஸோ அது மாதிரி நிறைய ஈஸ்டர் எக்ஸ் வந்து நம்ம டேரக்டர் வந்து வச்சிருக்காரு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் எடிட்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்துட்டு பிஜிஎம். ஸோ பிஜிஎம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாம் சிஎஸ். அண்ட் சாம் சிஎஸ் வந்து எப்படிப்பட்ட ஒருத்தர் அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் ஆகிட்டாருன்னா, அதாவது ஒரு படத்துக்கு வேற ஒருத்தவங்க கூட மியூசிக் பண்ணுவாங்க, அதாவது சாங்ஸ்லாம் கம்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த டேரக்டர் வந்து சார் சாம் சிஎஸ் சார் நீங்கள் பிஜிஎம் மட்டும் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு லெவல், அதாவது பிஜிஎம்கே பேர் போனவர் தான் நம்ம சாம் சிஎஸ். ஸோ இந்த படத்தில் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அது உங்கள் இந்த இன்டர்வல் சீக்வன்ஸு, உங்களுக்கு கிளைமேக்ஸ் கிட்டலாம் வந்துட்டு மியூசிக் வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணுது சீன்ஸை. ஸோ அவர் வந்து சூப்பராக இந்த படத்துக்கு வந்து பிஜிஎம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சாம் சிஎஸ் சார். அண்ட் நெக்ஸ்ட் எடிட்டிங் வந்துட்டு இந்த படம் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஜாவில் வந்து ஸ்க்ரீன் பிளேயும் எடிட்டிங்கும் பயங்கரமாக பாராட்டியிருக்கோம் இந்த வருஷத்தில். ஸோ அதே மாதிரி மகாராஜா ஒரு பேட்டர்ன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு சிமிலர் பேட்டர்ன். பட் ஆனால் இந்த படத்துக்கும் எடிட்டிங்க்கும் சரி ஸ்க்ரீன் பிளேக்கும் சரி கண்டிப்பாக நிறைய அப்ரிசியேஷன் கிடைக்கும். நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்றது நான் அப்சர்வ் பண்ணது. ஸோ கண்டிப்பாக அதுக்கான ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஸோ எடிட்டிங்கும் ஸ்க்ரீன் பிளேவும் கண்டிப்பாக பேசப்படும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்ட் டைரக்ஷன் வரைக்கும் அந்த செட்டு, அந்த ஹாரர் ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம், அதெல்லாம் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் விஎஃப்எக்ஸ் மட்டும் கொஞ்சம் எனக்கு வந்துட்டு லைக் இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா விஎஃப்எக்ஸ் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து சில படங்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு ஹாரர் த்ரில்லர் இருக்கும்போது விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணியிருந்தா அது இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிருக்கு. பார்ட் 2 எடுத்த படங்கள் தமிழ் சினிமாவில் நல்லதாக போனதாக சரித்திரமே இல்லை. பட் இந்த படம் அந்த பட்டியலில் வராது. இது கண்டிப்பாக நல்லா போகும். அண்ட் டிமாண்டி காலனி அந்த படத்துக்குன்னு சில ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்குறப்போ பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும், நிறைய ரிவீல் இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஒரு ட்ரீட் இருக்கும். ஓகே. ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் தயவுசெய்து நல்ல தியேட்டரில் போய் பாருங்கள். நல்ல தியேட்டர் அப்படின்னு சொல்லும் போது நல்ல ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம், நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்கக்கூடிய தியேட்டர், டால்பி அட்மோஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். போயிட்டு சென்டர் சீட்டிங்கில் உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்சமாக அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஹாரர் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த படம் ஒரு ட்ரீட்டு. அண்ட் இந்த வீக்கெண்ட் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, பயங்கர ஒரு ஹாரர் மூடில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.